தமிழக வெற்றிக் கழகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி இன்று நாள் முழுக்க நம் முன்னே ஓடிக்கொண்டே இருந்தது. திடீர்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. திடீர்னு அது இல்லைன்னு வந்தது. திடீர்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட ஆலோசனை அப்படின்னு வந்தது. இந்த நிலையில் என்ன முடிவெடுக்க போகிறார் திருமாவளவன் அப்படின்ற ஒரு கேள்வி நம்முன் மட்டும் கிடையாது, தாவேக கட்சி முன்னாடியுமே தற்பொழுது பிரதானமாக இருக்கிறது. விசிக நிலைப்பாடு என்ன என்பது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். விசிகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்ற அந்த $1 மில்லியன் கொஸ்டினுக்கான பதில் நமக்கு எப்போ கிடைக்கும்? கட்சி வட்டாரத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. தற்போதைய அரசியல் சூழல்ல விசிகாவின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு விசிகாவின் தலைவர் நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் அப்படின்னு விசிகாவின் செய்தி தொடர்பாளர் பாவலன் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடமும் ஆதரவு கேட்டிருந்தாங்க. விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இடதுசாரிகள் அதாவது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ஆலோசிச்சுட்டு அவங்க சொல்லக்கூடிய முடிவை பொறுத்து என்னுடைய முடிவை நான் அறிவிப்பேன்னு திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா திருமாவளவன் இன்னும் தனது முடிவை அறிவிக்காம இருக்கிறாரு. இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகம் ஆதரவு தொடர்பாக ஆதரவு கொடுக்கலாமா, என்ன நிலைப்பாடு எடுக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளோடு ஒரு உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டத்தை திருமாவளவன் இன்றைக்கு நடத்தியிருந்தார். காணொலி காட்சி வாயிலாக இந்த கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டத்துல நிர்வாகிகள் 2 விதமான கருத்துக்களை தெரிவித்திருந்ததா தகவல் வெளியாகி இருக்கிறது. சில நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கலாம், சில நிர்வாகிகள் நம்ம திமுக கூட்டணியில் தொடரலாம் அப்படின்னு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே நாளைய தினம் இந்த உயர்நிலை குழு கூட்டம் தொடர்பான ஒரு தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறைவேற்ற போறாங்க. அந்த தீர்மானம் என்ன, விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அரசியல் வட்டாரத்துல இருக்கிறது. ஒரு பக்கம் விசிக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கடிதம் கொடுத்து விட்டது அப்படின்னு செய்தி வெளியாகி இருந்தது. ஆனா இந்த செய்தியை விசிக இப்ப வரைக்கும் உறுதிப்படுத்தல. இந்த நிலையில தான் நாளைய தினம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனது நிலைப்பாட்டை அறிவிக்கப்படுறது. அந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இப்ப அரசியல் வட்டாரத்திலையும் எழுந்திருக்கிறது. ரமேஷ், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட திருமாவளவன் அவர்கள் ஆலோசனை நடத்தினார் அப்படின்ற ஒரு செய்தியும் நம்ம மாலை வேளையில பார்த்தோம். அதை பத்தி தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னென்ன? திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் 1/2 மணி நேரத்துக்கு முன்பாக, அதாவது ஒரு 10 மணி அளவுல விசிக தலைவர் திருமாவளவன் பேசினாரு. விசிகாவின் முக்கிய நிர்வாகிகளான சிந்தனை செல்வன், ரவிக்குமாரும் இந்த சந்திப்பில் இருந்தாங்க. திமுக தலைவரிடம் விசிக தலைவர் என்ன சொன்னார் அப்படின்ற தகவல் நமக்கு வரல. ஆனா தற்போதைய சூழல்ல ஒரு முடிவை விசிக எடுத்தாங்க. அந்த முடிவையும் திமுக தலைவரிடம் சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் விடுதலைகள் கட்சியிடம் வட்டாரத்திலிருந்து நமக்கு தகவல் கிடைக்க பெறுகிறது. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல விசிக தலைவர் இருந்ததா ஒரு தகவல் வெளியாகிருந்த நிலையில தான் இப்போ வரைக்கும் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவங்க வெளியிடல. நாளைய தினம் தான் வெளியிட போறாங்க. என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் விசிக திருமாவளவன் சொல்லிவிட்டார் அப்படின்னு தான் திமுக வட்டாரத்திலையும் விசிக வட்டாரத்திலையும் சொல்லப்படுது. அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய சந்திப்பாக தான் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினையும் அவர் சந்திச்சாருன்னு சொல்றாங்க. எனவே நாளைய தினம் தான் விசிக தலைவர் திருமாவளவன் தன்னுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போகிறார். விசிக கிட்ட 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இந்த 2 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு கிடைச்சா அவங்க ரொம்ப எளிதா ஆட்சியை அமைச்சிடலாம். அதனால விசிக இருக்க போகிற முடிவும் தற்போதைய அரசியல் சூழல்ல ஒரு முக்கியமான முடிவா, முக்கியமான நகர்வா பார்க்க வேண்டியிருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது? தாவேகாவுக்கு ஆதரவா இருக்க போறாங்களா? அப்படி ஆதரவா கொடுக்கும் பட்சத்தில் தாவேகாவுக்கு தேவையான அந்த மேஜிக் நம்பர் 118 அப்படின்ற கிடைக்கும் பட்சத்தில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு முடிவை நோக்கி பயணிக்கிறாங்களா, இல்லை வேற ஏதேனும் முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்ற நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த கேள்வி மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எதனால எவ்வளவு தாமதம்? முடிவெடுப்பதில் எதனால இந்த சுணக்கம் அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேக தரப்புல இருந்து தொடர்ந்து தங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அவங்க தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டு அதன் தொடர்பாக அவங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஆதரவு கடிதங்களோடு போய் ஆளுநரையும் சந்திச்சு ஆட்சி அமைக்க உரிமையும் கோருறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த எண்ணிக்கை குறைவா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால ஆளுநர்
ஆட்சி அமைக்க அழைக்காமலே இருக்கிறார். 3 முறை இதுவரையும் ஆளுநரை பார்த்தாச்சு. ஆனால் இந்த நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் திருமாவளவன் அவர்கள் எடுக்க போற முடிவில் தான் அடுத்த கட்ட தமிழகத்தின் அரசியல் நகர்வு இருக்க போகிறது என்றே சொல்லலாம். நாளை என்ன முடிவை அறிவிக்கப் போகிறார் திருமாவளவன் என்பதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.